நெல்லேரியில மழை வெள்ளம் எல்லாம் குறைஞ்சிச்சா? అవును సార్. అవును సార్. Now all okay, no? Yes, sir. ఓకే సార్. Okay, fine. Okay, அப்ப நம்ம English class we are focusing on grammar mostly, okay? Grammar நம்ம மெயினா பேசிக்ல இருந்து பார்த்துட்டு வரோம். அதோட சேர்த்து எங்களோட ட்ரெண்ட் எப்படின்னு தெரியும் தானே, நாங்கள் அதோட சேர்த்து ஸ்பீக்கிங், லிஸ்னிங் எல்லாத்தையும் கொண்டு போவோம். Okay, so today to start the class I am going to give you a listening activity. Okay, நான் உங்களுக்கு போட்ட ஒர்க் ஷாப்லையும் நான் உங்களுக்கு தந்திப்பேன். எங்களோட இங்கிலீஷை நாங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி பில்ட் பண்ணணுமாக இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கணும். ஓகே, நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், சும்மிக்கிற டைமில் எவ்வளோ வீடியோஸ் அது இதெல்லாம் பார்க்குறோம். அதை பார்க்குற வீடியோஸை நம்ம இங்கிலீஷில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறைய வொக்கபுலரிஸ் பிடிப்படும், எங்களோட லிஸ்னிங் எங்களோட ஸ்பீக்கிங் எல்லாம் ஃப்ளூயண்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்க்கு என்னென்ன வரும், எனக்கு மூவிஸ் பார்க்கலும், ஓகே, அண்ட் ஆல்சோ காமெடி வீடியோஸ், அது இல்லாமல் ஏதாச்சும் கன்சர்ட், இப்படி அந்த இங்கிலீஷால் டேலண்ட் ஷோ, இதை மாதிரி ஏதாச்சும் இங்கிலீஷால் செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை பார்க்குறது மூலமாக எங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் நிச்சயமாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா இங்கிலீஷ் டெவலப் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் மூவிஸ் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி யார் சரி பார்க்குறதா? Anyone? Hello, can you all hear me? கேக்குதா பேசுறது? Yes, sir. ஓகே, கேக்குது ஸோ சார். அதுல எல்லாருக்கும் மேபி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான் ஹாரி பாட்டர். ஐ ஆல் அக்ரி. Yes, sir. ஹாரி பாட்டர். Harry ஸோ Potter. So, great sir. Yes. Yes. Yes, sir. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஹாரி பாட்டர் மூவில இருந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் கிளிப் ஒன்று போட போறேன். ஓகே, ஷார்ட் கிளிப் ஒன்று நான் உங்களுக்கு போட போறேன். அந்த ஷார்ட் கிளிப்ல இருந்து நான் உங்களுக்கு சில கொஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவை போடுறதுக்கு முன்னால உங்களுக்கு நான் கொஷின்ஸை காட்டுறேன். ஓகே, கேன் யூ ஆல் see these questions? கொஷின்ஸ் யாருக்காவது வாசிக்க? Where the incident was taking place. Second one, what did that old man and the boy order to do from the snake? ஓகே, வெரி குட், வெரி குட். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க வந்து வேர் த இன்சிடென்ட் வாஸ் டேக்கிங் பிளேஸ். இப்போ நான் போட்டு காட்ட போகிற வீடியோவில் அந்த இடம், அந்த விஷயம், அந்த இன்சிடென்ட் எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்குதுங்கிறது கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வாட் டிட் த ஆல் மேன் அண்ட் த பாய் ஆர்டர் டு டூ ஃப்ரம் த ஸ்நாக். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா விலகும் ஒரு வயதான ஒரு மனிதரும் ஒரு ஒரு பாய், ஒரு இளம் வயதான ஒரு பொடியனுண்டும் ஸ்நாக்கு கிட்ட ஏதோ செய்ய சொல்றாங்க. ஸ்னேக்கை பார்த்து ஏதோ செய்ய சொல்றாங்க. அது என்ன செய்ய சொல்றாங்கங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். ஓகே, மூணாவது டிட் த ஸ்னேக் ஹியர் த பாய் டாக்கிங். ஓகே, அந்த பாய் பேசினது அந்த ஸ்னேக்கு கேட்டுச்சா இல்லையா? அடுத்த ஃபோர்த் ஒன், டஸ் த ஸ்னேக் டாக் வித் த பீப்புள் ஆஃபன். பாம்பு வந்துட்டு மனிதர்களோட பேசுமா இல்லையா? அது ஒரு கொஸ்டின். அஞ்சாவது, வாட் டிட் த ஸ்னேக் டெல் டு தட் பாய். ஸ்னேக் வந்து அந்த பாய் கிட்ட என்ன சொல்லிச்சு, அஞ்சாவது. அண்ட் ஃபைனலி ஹவு டிட் த பீப்புள் ஷவுட் வென் தே சோ த ஸ்னேக். அப்ப எல்லாரும் அந்த பாம்பை கண்ட நேரத்துல எப்படி கத்தினாங்க. இப்படி 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா? இந்த 6 கொஸ்டின்ஸுக்கும் நீங்க ஆன்சர் பண்றதுக்காக வேண்டி ஐ எம் கோயிங் டு பிளே திஸ் வீடியோ. ஓகே, வீடியோவில் உங்களுக்கு சப்டைட்டில்ஸும் போகும். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் கேட்குற கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபாலோ த சப்டைட்டில்ஸா. Make it move! Move! Move!
Sorry about him. He doesn't understand what it's like, lying there day after day, watching people press their ugly faces in on you. Can you hear me? It's just, I've never talked to a snake before. Do you? I mean, you talk to people often. You're from Burma, aren't you? Was it nice there? Do you miss your family? I see. But that's me as well. I never knew my parents either. Mummy! Dad, come here! You won't believe what this snake is doing! Anytime. Okay, did you all watch that video? Yes, sir. Video clear ஆயிடுச்சா? பேசினதெல்லாம் கேட்டுச்சா? Okay. Okay, now can you answer those questions? Answer பண்ணலாமா? Okay, see. Yes, sir. First one, where did the incident was taking place? The incident எங்க நடந்துச்சு? At the zoo. At the zoo. Yeah, very good. Very good. And the incident நடந்தது வந்துட்டு zooல. Okay. And also ரெண்டாவது question பாருங்க, what did the old man and the boy ordered to do from the snack? Snack என்ன செய்ய சொன்னாங்க? Move பண்ண சொல்லி. Very good, very good. Move. They asked the snake to move. Okay, very good. Okay, third one. Did the snake hear the boy talking? And the boy பேசினது snake கேட்டுச்சா? Yes. 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 கேட்டுச்சா? அந்த snake அந்த boy கேட்கிறாரு. Do you hear me? And கேட்டதுக்கு அந்த snake என்ன செய்ய? தலையாட்டி yes-ன்னு சொல்லு. So, that snake heard the boy. Okay. Fourth one பாருங்க. Does the snake talk with the people often? சாதாரணமாக, வளமையாக snake வந்து மனிதர்களோட பேசுமா? இது ஜெனரல். No, normally snake வந்து பேசுறது இல்ல. ஆனா இந்த ஃபிலிம்ல ஸ்னேக் வந்து பேசுற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே. அப்ப அந்த பாக்ஸ்ல இருந்து, அந்த கண்ணாடி பாக்ஸ்ல இருந்து ஸ்னேக் வந்து அப்படியே தப்பிச்சு போயிட்டு அந்த பாய் கிட்ட வந்து ஏதோ சொல்லிட்டு போயிடுச்சு. What did the snake tell to the boy? Thanks என்று சொல்லிட்டு போயிடுச்சு. Okay, very good, very good. Okay, then the last question. How did the people shout when they saw the snake? மக்கள் எப்படி கத்தினாங்க? Snake. snake என்று கத்தினாங்க. Okay, very good. Snakeன்னு கத்தினாங்க. ஓகே, பாருங்க எப்படி ஒரு அழகான ஒரு வீடியோ. ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் யூடியூப்ல இருக்குது.
சரியா, வித் த சப்டைட்டில்ஸ். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஃப்ரீ டைமில் டெய்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் யூடியூப்ல ஃபோனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஏன்னா அதில் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோஸை பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கக்குள்ள கட்டாயம் வந்து கீழே வந்துட்டு சப்டைட்டில்ஸை ஆன் பண்ணி பாருங்க. ஸோ சப்டைட்டில் இங்கிலீஷில் அழகாக போகும். ஏன்னு சொன்னால் ஃபிலிம்ஸ்ல எல்லாம் அவங்க பேசுகிறோம் ஸ்பீடாக அந்த எக்ஸென்ட் எங்களுக்கு விளங்காமல் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் என்ன செய்யணும், சப்டைட்டில் பார்த்து எங்களுக்கு படிச்சுக்கொள்ள எளிமை இருக்கும். ஓகே, ஸோ இப்படி ஒவ்வொரு டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு நீங்களே வந்துட்டு இங்கிலீஷ் எவ்வளோ படிக்க முடியும். ஓகே ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, கேன் யூ ஆல் see my screen? Yes, sir. Yes, sir. Wait a minute. Okay, now see, screen clear ஆயிலுங்க தானே? Yes, sir. Yes, sir. ஓகே, நாங்க இது வரைக்கும் டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஓகே, கிராமர் பேசிக்ல இருந்து பார்த்தோம், நவுன்ஸ் பார்த்தோம், வேர்ப்ஸ் பார்த்தோம், adjectives பார்த்தோம், adverbs பார்த்தோம். அப்படி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரக்குள்ள அப்படியே நாங்க வந்து டென்சஸ் பார்த்துட்டு வரோம். ஓகே, நவ் கேன் யூ டெல் மீ வாட் ஆர் டென்சஸ்? டென்சஸ்னா என்ன? காலங்கள். காலங்கள். சரி, இப்ப இங்கிலீஷ்ல எத்தனை டென்சஸ் இருக்குது? உங்களுக்கு தெரிஞ்ச டென்சஸ் சொல்லுங்க பாப்போம். 12. ஆ, 12 டென்சஸ் இருக்குது. ஓகே ஃபைன். நாங்க தமிழ்ல எத்தனை டென்சஸ் பாத்திக்கிறோம்? தமிழ்ல என்ன டென்சஸ்? ஓகே பாருங்க, நாங்க தமிழ்ல சாதாரணமா 3 டென்ஸ் தான் இருக்குது தமிழ்ல. என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் வந்து இறந்த காலம். ஓகே, அடுத்து வந்து பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், அண்ட் ஆல்சோ ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம். ஓகே, இந்த 3 டென்ஸும் தான் நாங்க வந்துட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய டென்சஸ் எங்களுக்கு தெரியும். ஆனா இங்கிலீஷ்ல வந்து ஒவ்வொரு டென்ஸும் 4 வகையா பிரியும். ஓகே, அது 4ஆ பிரியும் போது 12 டென்சஸாக மாறும். ஓகே, ஒவ்வொரு டென்ஸும் 4ஆக பிரியும் போது 12 டென்சஸாக மாறும். ஸோ இங்கிலீஷ்ல, அதாவது தமிழ் பேசக்கூடிய நாங்க இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய மெயின் ஒரு இடம் என்னன்னு சொன்னா, தமிழ்ல நாங்க வந்து எங்களுக்கு 3 டென்ஸ் தான் நிக்குது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து 12 டென்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு கிளாஷ், சரி, அந்த ஒரு கிளாஷால தான் நிறைய பேருக்கு அந்த டென்ஸ் யூஸ் பண்றது, வேர்ப்ஸ் யூஸ் பண்றது, இந்த இடத்துல நாங்க எந்த வேர்பை போடுறது, இந்த இடத்துல என்ன ஃபார்மேட்ல வரும், எங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. ஓகே பாருங்க, இப்ப இங்கிலீஷ்ல வந்து பாஸ்ட் டென்ஸ் 4 வகையா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்ட் சிம்பிள். ஓகே, நடந்து முடிஞ்ச விஷயம், பாஸ்ட் சிம்பிள். ஓகே, அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி பாஸ்ட் டென்ஸை 4 வகையா பிரிப்பாங்க. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸையும் 4 வகையா பிரிப்பாங்க. ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி அப்ப ப்ரெசன்ட் டென்ஸும் 4 வகையாக பிரியும். தென் பாருங்க ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸும் 4 வகையா பிரியும். ஃபியூச்சர் சிம்பிள், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், அண்ட் ஃபைனலி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி 12 டென்சஸ் இருக்குது இங்கிலீஷ்ல. ஓகே, இப்போ இந்த ஆர்டர்ல நாங்க வந்து ஆல்ரெடி என்னென்ன டென்சஸ் பார்த்துக்கிறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன? டெய்லி ரூட்டீன், அன்றாடம் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சொல்றதுக்கு தான் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிளே கிரிக்கெட் இன் த ஈவினிங், I play cricket in the morning, she sleep early in the night. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாருங்க, நாம வளமையாக செய்யக்கூடிய வேலைகள். அப்ப வளமையாக செய்யக்கூடிய வேலைகளுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த டென்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ரெண்டாவது பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், action happening now, இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் பிளேயிங் கிரிக்கெட் நவ், நான் இப்ப கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறேன். ஷி இஸ் ஸ்லீப்பிங் அட் த மொமெண்ட், அவள் இப்போது தூங்கி கொண்டிருக்கிறாள். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை சொல்றதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், action finished in the past, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிளேட் கிரிக்கெட் yesterday, நான் நேத்து விளையாடி முடிஞ்சு. ஐ பிளேட் கிரிக்கெட் yesterday, நேத்து நான் கிரிக்கெட் விளையாடினேன். ஸோ நடந்து முடிஞ்ச அந்த செயல். அதுக்கு பின்னால, she slept early last night, நேற்றிரவு அவள் நேரத்தோட தூங்கிவிட்டாள். ஸோ தூங்கிவிட்டாளுங்கிறது செயல் முடிஞ்சு, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம இந்த 3 டென்சஸையும் பார்த்துட்டோம்.
ஓகேயா? இப்ப நம்ம 4வது பார்க்கக்கூடிய டென்ஸ் தான் இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. அப்ப இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்றது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எதை குறிக்கும்? யாராச்சும் சொல்லிடுமா? செஞ்சு முடிஞ்சிட்டு பட் அதோட ரிசல்ட் இப்பதான் பிரசன்ட்ல இருக்கிறதா சார்? யா, வெரி குட். செஞ்சு முடிஞ்சு ஆனா அதோட ரிசல்ட் இன்னும் பிரசன்ட்ல இருக்குது. ஓகே. வேற ஏதாச்சும் ஆன்சர்? ஓகே, பாருங்க. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பொதுவாக எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் இதுவும் நடந்து முடிஞ்ச விஷயம் தான். ஓகே, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும் ஆல்ரெடி நடந்த முடிஞ்ச விஷயம் தான். ஆனா அந்த செயல் எப்ப நடந்தங்கிற அந்த டைம் வந்து எங்களுக்கு குறிப்பில்லை. அந்த டைம் வந்து எங்களுக்கு குறிப்பில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he has bought a car. What do you mean by he has bought a car? He has bought a car and the meaning. காரை அவன் வந்து காரை வாங்கி அவர் ஒரு காரை வாங்கியிருக்கிறார். சோ அவர் ஒரு காரை வாங்கியிருக்கிறார்னு சொன்னா இந்த சென்டென்ஸ்ல அவர் எப்ப வாங்கினாருங்கிறது குறிப்பிட்டிருக்காங்களா? நோ. ஓகே, அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் இதுதான். பாஸ்ட் டென்ஸும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்துல அது எப்ப நடந்தன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாருங்க, நான் ஆல்ரெடி காட்டினேன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. பாத்தீங்களா? இதுல எஸ்டர்டே என்று காலத்தை குறிப்பிட்டிருக்குது. ஷீ ஸ்லெப்ட் ஏர்லி லாஸ்ட் நைட். லாஸ்ட் நைட் என்று காலத்தை குறிச்சிக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்த காலத்தை குறிச்சு சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லையும், ஓகே, அந்த காலத்தை குறிக்காம இன்டெஃபினிட் டைம், ஓகே, பாஸ்ட் டென்ஸ் ஆல்ரெடி செஞ்சு முடிஞ்சுதான். ஆனா எப்ப செஞ்சு முடிஞ்சுன்னு எங்களுக்கு தெரியா. ஹி ஹேஸ் போட் அ கார். அவர் ஒரு கார் வாங்கிக்கிறார். வென், எப்ப வாங்கினாரு தெரியாது. they have been to Europe. அவர்கள் யூரோப்புக்கு சென்றிருக்கிறார்கள். been என்று சொல்றது பீட தேர்ட் ஃபார்ம். they have been to Europe. அப்ப அவர்கள் யூரோப்புக்கு போயிருக்கிறார்கள். எப்ப போயிருக்கிறார்கள்? அந்த காலத்தை இங்க குறிப்பிடப்பட்டிருக்குதா? நோ. காலம் குறிப்பிடப்படவில்லை. சோ காலம் குறிப்பிடப்படவில்லைன்னு சொன்னா அது present perfect tense. ஓகே ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம். I have been to New York. நியூயார்க்ங்கிறது யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகே, இப்போ இதுல காலம் குறிப்பிட்டிருக்கிறாங்களா? I have been to New York. இதுல காலம் குறிப்பிட்டிருக்கிறாங்களா? When? No idea. So this is present perfect tense. She has eaten the bread. What do you mean by bread? பான். பான். அவள் பானை சாப்பிட்டு விட்டாள். அவள் பானை சாப்பிட்டு விட்டாள். எப்ப சாப்பிட்டாளுங்கிறது மென்ஷன் பண்ணல. சோ அதனால தான் இது present perfect tenseல வந்திருக்குது. ஓகே ஓகே. இப்போ சிம்பிளா உங்களுக்கு present perfect tense என்னன்னு விளங்கிச்சு தானே? பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம் அண்ட் ஆல்சோ அது எப்ப நடந்துங்கிற அந்த டைமை சொல்லுவாங்க. ஓகே, ஐ பிளேட் கிரிக்கெட் எஸ்டர்டே. அப்ப எஸ்டர்டேன்னு காலத்தை குறிக்கிறாங்க. ஆனா present perfect tenseல ஐ ஹாவ் பிளேட், எப்ப பிளே பண்ணேன்னு சொல்லி அந்த காலத்தை குறிக்கல. ஓகே, அதான் டிஃப்ரெண்ட். இப்ப நாங்க பார்ப்போம் verb the form. சரியா? verb the form என்ன? what is form of the verb? ஓகே, நீங்க இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்ம் என்ன? ஐ பிளே கிரிக்கெட். ஜஸ்ட் அந்த verb மட்டும்தான் வருது. அந்த வேர்போட ஏதாச்சும் வருதா? பிளேயிங், பிளேட், இஸ் பிளேயிங், வில் பிளே, அப்படி ஏதாச்சும் மாற்றம் வருதா? ஒரு மாற்றமே இல்லை. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம அந்த verb அப்படியே வரும். ஓகே, she sleeps early every day. ஸோ இதுலயும் பாருங்க, தேர்ட் பர்சன் சிங்கிளோட ஜஸ்ட் நாங்க எஸ் மட்டும் எட் பண்ணுவோம். வேற எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மோஸ்ட்லி அந்த verb அதே ஃபார்ம்ல இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு போவோம். நான் கிரிக்கெட் விளையாடினேன். எப்படி சொல்றது? ஐ பிளேட். அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல பிளே என்று இருந்தது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பிளேட். ஒரு ஈடி சேருது தானே, அந்த verb ஃபார்ம் மாறுது தானே. ஓ, அதை தான் வந்து சொல்றாங்க இதுல verb form. அதே மாதிரி பாருங்க, she sleeps and இருந்தது, past tenseக்கு நாங்க மாத்தும் போது she slept early. she slept early. அப்ப sleep and இருந்தது slept மாறுது, அந்த verb form வந்து மாறுது தானே. ஓகே, அதே மாதிரி பாருங்க present continuous tense. I played இருந்தது, present continuous tenseல I am playing வருது.
அதே மாதிரி ஷீ ஸ்லீப்ஸ் இருந்தது ஷீ இஸ் ஸ்லீப்பிங்னு வருது. இப்போ பாருங்க அந்த வேர்ப் வந்து ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மாறுது தானே. ஸோ இதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வேர்ப் எவ்வாறு மாறும்ங்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் வேர்ப் ஃபார்ம் எப்படி வரும்னு சொன்னால் சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் ஹேவ் அல்லது ஹேஸோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது ஒரு வேர்ப்ட தேர்ட் ஃபார்ம். ஓகே, இதில் பாருங்க தே ஹாவ் பீன் டு இந்தியா, she has eaten the noodles. அப்ப இதுல பாருங்க have அல்லது hasோட verb ட third form வருது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு question வரையிலும் verb ட third form ட என்ன? ஓகே, இந்த டேபிள்ல நீங்க பாருங்க. ஓகே, இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா verb ட 3 ஃபார்மும் கிளியரா உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ இதுல பாருங்க accept. what do you mean by accept? ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற verb வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி பாவிப்போம்? acceptன்னு பாவிப்போம். ஓகே, அதே இது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா accepted ed போடுவோம். அப்ப அது verb ட செகண்ட் ஃபார்ம். verb ட செகண்ட் ஃபார்ம் v2. and also மூணாவது ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது வந்துட்டு verb 3. ஓகே, இது verb 3. அப்ப அதுவும் எப்படி வருது? acceptedன்னு வருது. ஓகே, அப்ப accept, accepted, accepted. அதே மாதிரி எக்ட்னு என்ன? நடிக்கிறது. எக்ட், எக்டட், எக்டட். ஓகே, இப்போ நாம இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடியது ஹேவ் ஹேஸோட சேர்த்து இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது இந்த மூணாவது கொலமுள்ளுக்கு வருது. ஓகே, இந்த மூணாவது கொலமுள்ளுக்கு வர வேர்ப்ஸ் தான் வரும். ஓகே, நான் இதுல 2 டேபிள் போட்டிருக்கேன். நீங்கள ஒரு லெஃப்ட் சைட்ல ஒரு டேபிள் இருக்குது, ரைட் சைட்ல இன்னும் ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இங்காலையும் வேர்ப்ஸ் தான் நிற்குது, இங்காலையும் வேர்ப்ஸ் தான் நிற்குது. இந்த 2 வேர்ப்ஸுக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா? ரெகுலரும் irregular. எஸ், வெரி குட். ஓகே, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த வேர்ப்ஸை பார்த்தோம், எக்ஸெப்ட், accepted, accepted. ஸோ இதுல என்ன நடந்துக்குது? ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருந்து பாஸ்ட் ஃபார்முக்கு மாறும்போது ed எட் ஆகிக்குது. அது மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் ஒரு ed எட் ஆகிக்குது. இங்க பாருங்க எக்ட், எக்டட், எக்டட். அப்போ ஜஸ்ட் ஒரு ed மட்டும்தான் எட் ஆகிக்குது. ஸோ ரெகுலர் வேர்ப்ஸ் இந்த இங்கால லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா வேர்ப்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு ed மட்டும்தான் எட் ஆகும். ஏன்னு சொன்னா அது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ். ஆனா நீங்க ரைட் சைட்ல இருக்கிற இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேபிள் வந்துட்டு irregular verbs. அப்ப irregular verbs வந்து ed எட் ஆகாது, டோட்டலா சேஞ்ச் ஆகும். அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல பீன்னு இருக்கிறது சரியா, பாஸ்ட் டென்ஸ்ல was were மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பீன்னு மாறும். ஓகே, அதே மாதிரி beat. what do you mean by beat? beatனா என்ன? அடிக்கிற. பீட் என்றா அடிக்கிறது. ஓகே, அப்ப அது ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல வந்துட்டு பீட் இருக்குது. ஆனா பாஸ்ட் டென்ஸ்லயும் அதே மாதிரி பீட் தான் இன்னைக்கு எந்த ஒரு சேஞ்சுமே வரல. தேர்ட் ஃபார்ம்ல பீட்டின், பீட்டின்னு சொல்லி ஒரு en எட் ஆகுது. ஸோ இதுல சேஞ்ச் வந்திருக்குது. அதே மாதிரி பாருங்க இதுல பிகம், பிகேம், பிகம். பிகின் ஆரம்பிக்கிறது, பிகான், பிகன். அப்ப இதுல பாத்தீங்களா 3 ஃபார்மும் வித்தியாசமா மாறி மாறி வருது தானே. ஸோ இதனால இது வந்துட்டு irregular verbs. ஸோ irregular verbs நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ்ல கிளியரா அவங்களுக்கு நான் டீச் பண்ணேன். ஸோ இப்போ இதுல அவங்களுக்கு மெயினா செல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ட வேர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு சொன்னா ஹேவ் அல்லது ஹேஸோட இந்த வேர்ப்ட தேர்ட் ஃபார்ம் v3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த செக்ஷன் அண்ட் ஆல்சோ இதுல இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த செக்ஷன் வரப்போகுது. ஓகே, இப்போ இதை நாம எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வசனங்கள் எடுத்தோம்னு சொன்னா அந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ன்னு சொன்னா ஒரு செயல் நடந்திருக்கு, ஒரு செயலை செய்தாருன்னு. அதே மாதிரி நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ்னு சொன்னா ஒரு செயல் செய்யவில்லை, ஒரு செயல் நடக்கலன்னு சொல்றது. ஓகே, அது நெகட்டிவ். அண்ட் ஆல்சோ ஃபைனலி இன்டரகேட்டிவ், மூணாவது ஒரு வகைக்கு இன்டரகேட்டிவ். இன்டரகேட்டிவ்ங்கிறது கொஸ்டின் ஃபார்ம், ஒரு கேள்வியாக கேட்கிறது. ஸோ சென்டென்ஸ் அப்படி 3 வகைப்படும். நம்ம அந்த 3 வகையும் இதில் பார்ப்போம். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல அந்த 3 வகையும் எப்படி அமைக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். ஐ ஹாவ்
finished my homework. So subject ஓட சேர்த்து ஐக்கு வந்து have வரும். ஐக்கு have ண்டு வரும். finish my homework. அப்ப finished ன்னு சொல்றது verb ட third form சொல்லிக்கிறாங்க. அதே போல பாருங்க you have eaten lunch. You have eaten lunch. அப்ப eat, at, eaten verb ட மூணாவது form வந்திக்குது. We have visited the museum. நாங்க மியூசியமை போய் பார்த்திருக்கிறோம். ஓகே, they have cleaned the room. அவர்கள் ரூமை கிளீன் பண்ணி விட்டார்கள். he has gone to the market. அவர் மார்க்கெட்டுக்கு போய்விட்டார். ஓகே, சந்தைக்கு போய்விட்டார். ஓகே, she has written a letter. அவள் ஒரு கடிதத்தை எழுதிவிட்டாள். it has started raining. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. ஓகே, இப்போ இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நீங்க வச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல ஐ, யூ, வி, தே என்னன்னா ஐ, யூ, வி, தே இந்த நாளோடையும் ஹேவ் யூஸ் பண்ணி படியுது. இந்த நாளோடையுமே ஐ ஹேவ் ஃபினிஷ்ட், ஐ ஹேஸ் ஃபினிஷ்ட்னு சொன்னா பில ராங். ஓகே, அப்ப ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். யூ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். ஸோ இந்த ஐ, யூ, வி, தே இந்த நாளோடையும் ஹேவ் தான் வரும். இந்த நாளோடையும் ஹேவ் தான் வரும். அண்ட் ஆல்சோ சி கடைசி வைக்கிற 3 சென்டென்ஸையும் பாருங்க. ஹீ ஹேஸ் கான். அப்ப ஹீயோட என்ன வருது? ஹேஸ் வருது. ஷீ ஹேஸ் ரிட்டன். ஷீக்கும் ஹேஸ் வருது. இட்டுக்கு என்ன வருது? அதுக்கும் ஹேஸ் தான் வருது. ஸோ ஹீ, ஷீ, இட் இந்த மூணுக்கும் ஹேஸ் வரும். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா? ஓகே, இப்போ வேர்ப் ஃபார்ம்ல ஐ, யூ, வி, தே இந்த நாளுக்கும் ஹேவ் வரும். அந்த ஹேவுக்கு பின்னால வேர்ப் த தேர்ட் ஃபார்மை போடுவோம். ஹீ, ஷீ, இட் இது மூணுக்கும் ஹேஸ் வரும். அதோட சேர்த்தாங்கள வேர்ப் த தேர்ட் ஃபார்மை போடும். ஓகே, ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் விளங்குதா? வேர்ட் Yes, sir. ஓகே, இப்ப பாருங்க. த மாணவர்கள் ஆங்கிலம் படித்து விட்டார்கள். மாணவர்கள் ஆங்கிலம் படித்து விட்டார்கள். இப்ப நாம இதை செல்ல போறோம். இப்படி ஒரு சென்டென்ஸ்ல செல்ல போறோம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்வோம்? மாணவர்கள் சப்ஜெக்ட போடுவோம். த ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப படித்து விட்டார்கள். எப்ப படிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியா, ஆனா அவங்க படிச்சு முடிஞ்சு. அவங்க படிச்சு முடிஞ்சு. எப்ப படிச்சாங்கன்னு தெரியா. ஸோ இப்போ நாங்க வந்து இவடத்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ண போறோம். இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்றதாக இருந்தா ஆல்ரெடி நான் சொல்லி தந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு பின்னால் அடுத்தது என்ன செய்யணும்? ஹேவ் அல்லது ஹேஸை போடணும். ஹேவ் அல்லது ஹேஸை நாங்க கொண்டு வந்து போடுவோம். ஓகே, இப்போ நீங்க பாருங்க. த ஸ்டூடெண்ட்ஸ். த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? have வரும். and have வரும். The students-ங்கிறது plural. Students என்றது பன்மை. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதுல சொல்லி தந்த மாதிரி. ஓகே, இதுல வந்து எப்படி ஐ, யூ, வி, தே இது நாளுக்கும் ஹேவ் யூஸ் பண்றது. ஹி, ஷி, இட் இது மூணுக்கும் ஹேஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லி தந்தேன். ஓகே, இதே போலதான். ஓகே, இதே போலதான் வேற நவுன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நவுன் ப்ளூரலாக இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ளூரலாக இருந்தா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இதே சென்டென்ஸ் ஓகே, த ஸ்டூடெண்ட் ஒரு மாணவன் படித்து விட்டான் இதை சொல்றதாக இருந்தா த ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல ஹேவ் போடுவோமா ஹேஸ் போடுவோமா? ஹேஸ். The student has. இப்போ ஓகே சொல்லுங்க. அப்போ verb என்ன ஃபார்மட்ல வரும்? ஸ்டடி. ஸ்டடிட past tense என்ன? Studied. Studied. ஆனா நம்ம இப்போ போட வேண்டியது past participle. past participle என்ன? அதுவும் studied தான். The students have studied. ஓகே, அதே மாதிரி ஒரு மாணவன் படிச்சுட்டான்னு சொல்றதுக்கு the student has studied. Okay.
ஓகே, நீங்க யாராச்சும் ஒரு சென்டென்ஸ் எல்லாம் பார்ப்போம். இதே மாதிரி 2 நவுன், ஒரு நவுன் ப்ளூரல்லையும் ஒரு நவுன் சிங்குலர்லையும். யாராச்சும் My ஒரு friend, ஓகே, மை ஃப்ரெண்ட். my friend played football. My friend has played football. My friend has played football. Okay, is this correct? Correct. Yeah, correct. Yes, My sir. friend has played football. Okay, எனது நண்பன் ஃபுட்பால் விளையாடி விட்டார். ஓகே, இப்போ இதே இது நம்ம ப்ளூரலுக்கு மாத்தினா My My friends friend have played. has played My friends have my friends friends have played played played. Played football. ஓகே ஓகே, இப்போ ஒரு ஆள்கிட்ட நேம சொல்லுங்க பாப்போம். Ravi has cleaned his house. ஓகே, Ali has Cleaned his house. cleaned his house. ஓகே, அலிங்கிறது ஒரு ஆள், சிங்குலருங்கிறதால நம்ம ஹேஸ் போட்டிக்கிறோம். ஓகே, இதே இது நாங்க வந்துட்டு அலி அண்ட் அப்துல்லா. இப்ப என்ன வரும்? அலி அண்ட் அப்துல்லா Have ரெண்டு பேருங்கிறதால ஹேவ் cleaned his cleaned their house. ஓகே, கிளியரா இப்ப உங்களுக்கு? yes, sir. yes, sir. ஓகே, அப்ப நாங்க இதுல மிச்சம் கவனமா இருக்க வேண்டிய இடம் சொன்னா, ஓகே, இந்த சப்ஜெக்டை பார்த்து, ஓகே, சப்ஜெக்டை பார்த்து இந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா சிங்குலரானு பார்த்து ஹேவ் போடணுமா ஹேஸ் போடணுமா டிசைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ளூரல் வந்தா ஹேவ், ஸ்டூடெண்ட் அண்ட் சிங்குலர் வந்தா ஹேஸ், அதுக்கு பின்னால வேர்ப்ட தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஐ ஆல் கிளியர் வித் திஸ் ஒன்? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No, sir. ஓகே ஃபைன். ஓகே, இதே சென்டென்ஸை நாங்க நெகட்டிவாக மாற்ற போறோம். இதே சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்ற போறோம். அதாவது பாருங்க, ஐ ஹாவ் விசிட்டட் த தாஜ்மஹால். நான் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறேன். நான் தாஜ்மஹாலுக்கு போயிருக்கிறேன். இப்ப நான் தாஜ்மஹாலுக்கு போகவில்லை என்று எப்படி சொல்றேன்? I haven't visited. I didn't. I missed. ஓகே, தேர் ஆர் சோ மெனி ஆன்சர்ஸ். ஓகே, இதுல நாங்க என்ன செய்வோம்டா, ஜஸ்ட் ஒரு நாட் மட்டும் போடுவோம். அந்த ஹேவ்க்கு பின்னால், அந்த ஹேவுக்கும் மெயின் வேர்புக்கும் பின்னால் ஒரு நாட் போடுவோம். ஐ ஹாவ் நாட் விசிட்டட் த தாஜ்மஹால். நாங்க இந்த இடத்துல டிட் நாட் போட மாட்டோம். ஐ டிட் நாட் விசிட்டட்னு போட மாட்டோம். டிட் நாட் எங்க வரும்? எந்த டென்ஸ்ல Simple டிட் past. நாட்னு வரும்? Future. Simple past. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி நாம படிச்சோம் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல தான் நெகட்டிவ்க்கு டிட் நாட் வரும். ஓகே, ஸோ நம்ம இப்ப படிக்கிற ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹேவ் நாட் தான் வரும். ஐ ஹாவ் நாட் விசிட்டட் த தாஜ்மஹால். ஓகே, ஐ ஹாவ் நாட் சீன் யூ ஃபார் வீக்ஸ். பல வாரங்களாக உன்னை நான் காணவில்லை. ஹீ ஹாஸ் நாட் அரைவ்ட் ஹோம். அவர் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேவ் அல்லது ஹேஸுக்கு பின்னால் ஒரு நாட், அவ்வளவுதான். அதை போட்டோம்னு சொன்னால் அது நெகட்டிவாக மாறிவிடும். அந்த சென்டென்ஸ் நெகட்டிவாக மாறிவிடும். ஸோ இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். ஐ ஹாவ் நாட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். யூ ஹாவ் நாட் ஈட்டன் லஞ்ச். வி ஹாவ் நாட் விசிட்டட் த மியூசியம். தே ஹாவ் நாட் கிளீன் த ரூம். Okay, he has not gone to the market. Not ingala varuma. He has not gone to the market. Okay, she has not written a letter. It has not started raining. Okay, idla not ella pinnala potiki, that's error. It has to be changed. Okay, நாங்க ஆல்ரெடி பார்த்த இந்த சென்டென்ஸை பார்ப்போம்.
ஓகே the students have studied. இப்போ இது நெகட்டிவ்க்கு மாத்தினா எப்படி வரும்? The students have not studied. The students have Not studied. not studied. Okay, very good. The students have not studied. I might the student has studied மாத்தினா The student has not studied. the students has not studied. Okay, clear தானே இது? ஓகே, அப்ப இதுல வந்து நெகட்டிவ் ஃபார்ம் வந்துட்டு ஆகவே ஈஸி. இந்த ஹேவுக்கும் இந்த வேர்புக்கும் நடுவில் நாங்க நாட் போடுவோம். ஓகே, இந்த லாஸ்ட்ல இருக்கிற 3 வந்துட்டு பிழை. இந்த நாட் வந்து எங்க வரணும்? he has not gone என்று வரணும். she has not written என்று வரணும். it has not started என்று வரணும். ஸோ இந்த நாங்க நாட் எங்க போடணும்? அந்த have ஹேஸுக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் போடுவோம். ஓகே ஓகே, இது நெகட்டிவ். ஓகே, இதே இதை இப்போ நாங்கள் கொஷின் ஃபார்முக்கு மாற்றுவோம். சார் இதை நாங்க ஹேஸ் நாட் ஹேவ் நாட்னு தான் சொல்லணுமா? haven't hasn't என்று சொல்லி நாங்கள் வந்து அதை ஷார்ட் ஃபார்ம்லையும் மாற்றலாம். ஓகே, அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இன்டரகேட்டிவ். கொஷின் ஃபார்ம் பார்க்க போகிறோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்டடிட், மாணவர்கள் படித்து விட்டார்கள். இப்போ நீங்கள் இதே இதை ஒரு கொஷனாக கேட்க போறீங்க. மாணவர்கள் படித்து விட்டார்களா என்று ஒரு கொஷனாக கேட்க போறீங்க. ஸோ கொஷனாக கேட்குறேன்னா எப்படி கேட்பீங்க? Have the students studied? வெரி குட். நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இருக்கக்கூடிய இந்த ஹேவ் சென்டென்ஸுக்கு முன்னால எடுப்போம். அப்போ ஹேவ், அதுக்கு பிறகு சென்டென்ஸ் அப்படி நம்ம ஹேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட். அது கொஷன் ஃபார்ம். ஹேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல வரக்கூடிய இந்த ஹேவ் சென்டென்ஸுக்கு முன்னால நாம கொண்டு வந்தோம்னு சொன்னா அது கொஷன் ஃபார்மாக மாறும். ஹேவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட். ஓகே, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஸ்டடிட். இதை மாத்திரண்டா Has the student studied? has the student studied. Has the student studied. ஸோ நாங்கள் இதில் என்ன செய்யறோம்? இந்த ஹேஸ ஓகே, இந்த ஹேஸ சென்டென்ஸுக்கு முன்னால கொண்டு வரோம். அப்படி முன்னால கொண்டு வந்தோம்னா அது ஒரு கொஷன் ஃபார்மாக மாறிடும். ஓகே ஓகே, இப்போ நாங்கள் இன்டரகேட்டிவ் கொஷன் ஃபார்ம் பாருங்க. யூ ஹாவ் ட்ராவல் டு ஜப்பான் டுவைஸ். நீங்கள் ஜப்பானுக்கு 2 தடவை போய்க்கிறீங்க. ஸோ இதே இது நீங்கள் ஜப்பானுக்கு போயிருக்கிறீங்களான்னு எப்படி கேட்பீங்க? வெரி குட். ஹேவ் யூ ட்ராவல் டு ஜப்பான் டுவைஸ்? ஹேவ் யூ ட்ராவல் டு ஜப்பான் டுவைஸ் அப்படின்னு அந்த ஹேவை முன்னால் போட்டு கேட்போம். ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த எல்லா சென்டென்ஸையும் இன்டரகேட்டிவ் கொஷின் ஃபார்முக்கு மாற்றினோம்னு சொன்னால் இப்படி தான் வரும். ஹேவ் ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க்? ஹேவ் யூ ஈட்டன் லஞ்ச்? ஹேவ் யூ விசிட்டட் த மியூசியம்? ஹேவ் தே கிளீன் த ரூம்? ஹேஸ் ஹீ கோன் டு த மார்க்கெட்? ஹேஸ் ஷி ரிட்டன் அ லெட்டர்? ஹேஸ் இட் ஸ்டார்டட் ரெய்னிங்? ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹேவ் அல்லது இந்த ஹேஸை நாங்கள் சென்டென்ஸில் ஆரம்பத்தில் கொண்டு வந்து போட்டோம்னு சொன்னால் அது ஒரு கொஷின் ஃபார்மாக மாறிவிடும். ஓகே, கிளியரா இது? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவ் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம், இன்டரகேட்டிவ் அதாவது கொஷின் ஃபார்ம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? சார் இப்படி கேளுமா? யா கேளுங்க. Have I not finished my homework? யா, அது நெகட்டிவ் கொஷின்ஸ். அது நெகட்டிவ் கொஷின்ஸ்ல வரும். இது பாசிட்டிவ் கொஷின்ஸ் தானே. ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாரா? இப்போ நீங்க கேட்குறது வந்துட்டு நெகட்டிவ் கொஷின். ஒரு விஷயத்தை செய்யவில்லை. ஹேவ் ஐ நாட் ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க்? நெகட்டிவ் கொஷின்ஸ்ல வரும். ஓகே ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நாங்க பார்ப்போம் கண்ட்ராக்டட் ஃபார்ம். ஓகே, இது என்ன? இது என்னத்துல பிக்சர்? நான் இப்போ வந்திருக்கிற பிக்சர் என்ன இது? Ghost. கோஸ்ட். நான் பேய பார்த்திருக்கிறேன். எப்படி சொல்லலும்? I saw ghost.
நான் பேயை பார்த்திருக்கின்றேன். I has saw the ghost. Ah. I have I have seen the ghost. I have seen the ghost. Okay. So and வராது. ஏண்டா so வந்து என்ன? ரெண்டாவது past form. அப்ப see, saw, seen. அதுல third form வந்துட்டு seen. Okay. இப்ப I have seen the ghost. I have seen the ghost. இப்ப இது நம்ம contracted form. Contracted form ன்னு சொல்றது. நாங்க சுருக்கி எழுதின எப்படி வரும்னு சொன்னா பாருங்க. I've seen a ghost. I have நம்ம எப்படி எழுதலாம்? I You have எப்படி எழுதலாம்? you You've seen a ghost. But he's seen a ghost. She has seen a ghost. இப்படி நாங்க வந்து contract formல எழுதலாம். So contract form என்று சொல்றது I have ன்னு ஃபுல்லா செல்லாம அது சுருக்கமா I've ன்னு செல்வோம். ஓகே ஓகே இப்போ இதை நாங்க வந்து ஓகே இது சுருக்கி நம்ம எப்படி வரப்போகுது I've seen the ghost. I've seen the ghost. I've seen the ghost. ஓகே இதே இது நாங்க வந்து நான் கோஸ்டை பார்க்கவில்லை எப்படி சொல்லலாம்? I haven't seen the ghost. I have not seen the ghost. ஓகே இத கான்ட்ராக்ட் ஃபார்ம்ல எப்படி சொல்லலாம்? Have I haven't haven't seen the ghost. Seen the ghost. ஓகே அப்ப நெகட்டிவ் நாங்க என்ன Sir, செய்வோம் seen மேடம்? சொல்லலாமா? ம்? I have not seen the ghost. I haven't seen the ghost தான் சொல்லுவோம். ஓகே நாங்க பாசிட்டிவ்ல ஐயையும் ஹேவையும் சுருக்கி ஐவ்னு சொல்லுவோம். ஓகே நெகட்டிவ்ல நாங்க என்ன செய்வோம்டா இத ரெண்டையும் கண்ட்ராக்ட் பண்ணாம I haven't என்று சொல்லுவோம். I've not என்று யூஸ் பண்றது இல்ல. I have not I haven't seen. ஓகே அப்ப இதை எப்படி கண்ட்ராக்ட் பாசிட்டிவ் எப்படி கண்ட்ராக்ட் பண்ற நெகட்டிவ் எப்படி கண்ட்ராக்ட் பண்றேன்னு விளங்கிச்சா? ஓகே Yes. இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம். Okay. They have seen a ghost. இப்போ இது நம்ம சுருக்கின எப்படி வரும்? They've seen a They've seen a ghost. ghost. இப்போ இது நெகட்டிவ் மாத்துங்க பாப்போம். They They have not. The They ghost. haven't seen a ghost. Okay, they have not seen a ghost. இப்போ இத கண்ட்ராக்ட் பண்ண எப்படி வரும்? They Haven't seen a ghost. they haven't seen a Ghost. they haven't seen a ghost. Seen a Very good. இப்போ clear-ஆ contract form? yes, Yes. sir. Yes, sir. Okay. இப்போ நாங்க பார்ப்போம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணிடலாம்னு பார்ப்போம். ஓகே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய முதலாவது இடம் என்னன்னு சொன்னார் ரீசெண்ட் இவெண்ட்ஸ். ரீசெண்ட் இவெண்ட்ஸ் என்ன? இப்பதான் கிட்டத்துல நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே இப்பதான் கிட்டத்துல நடந்து முடிஞ்ச ஒரு விடயமாக இருந்தேன்னு சொன்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஞ்சம் பேர் நல்லா ஹாப்பி ஆகிக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் ஆட்கள் வந்து நல்லா ஹாப்பி ஆகிக்கிறாங்க. ஸோ ஒரு ஆள் கேட்குறாரு வை ஆர் தே ஸோ ஹாப்பி? அவங்க ஏன் ஹாப்பி ஆகிக்கிறாங்க? தே ஹாவ் ஜஸ்ட் ஒன் அ ப்ரைஸ். அவங்க இப்போதான் ஒரு ப்ரைஸ் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை வந்து ஓகே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து இப்போ கிட்டத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு விடயம் இப்போதான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை செல்றதுக்கும் நாங்கள் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
பாருங்க இதுல தே ஹாவ் ஜஸ்ட் ஒன் அ ப்ரைஸ்ண்டா அவங்க இப்பதான் ஒரு ப்ரைஸை வின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்னும் உதாரணம் பாருங்க, ஜஸ்ட்டை வச்சு ஐ ஹாவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை எக்ஸசைஸ், நான் இப்பதான் என் எக்ஸசைஸை செய்து முடித்தேன். ஓகே, ஹி ஹாஸ் ஜஸ்ட் ஹேட் லஞ்ச், அவர் இப்பதான் வந்து லஞ்ச் எடுத்தார். ஓகே, இப்பதான் அவர் லஞ்ச் சாப்பிட்டு முடிஞ்சார். ஓகே, இதே மாதிரி ஜஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு 2 சென்டென்ஸ் எழுத பார்ப்போம். அவங்கள்ட்ட ஜஸ்ட் யூஸ் பண்ணி, ஓகே, ஜஸ்ட் யூஸ் பண்ணி இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டைம் வச்சு ஒரு 2 சென்டென்ஸ் எழுத பார்ப்போம். I have just eaten my dinner. I have just eaten my dinner. Yeah, very good. I have just eaten my dinner. I வந்தா என்ன வரணும்? Have வரணும். அதுக்கு பின்னால verb third form eaten. ஸோ நான் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சேன், அதனால just போட்டிக்கிறோம். I have just eaten my dinner. ஸோ இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கும் நம்ம present perfect tense யூஸ் பண்ணோம். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் எல்லாம் பார்ப்போம். I have just cleaned my house. Okay, I have just cleaned my house. Okay, நான் இப்பதான் என் வீட்டை நான் clean பண்ணேன். So I have just cleaned my house. So இதெல்லாம் இந்த present perfect tense எல்லாம் எப்ப யூஸ் பண்ணப்பட்டு இப்ப நடந்து முடிஞ்ச விஷயம், இப்பதான் நடந்து முடிஞ்ச விஷயம். Get ready. I have Just get ready. just got ready. Norma, got ready. I have just got ready. I have just got ready. Okay, clear அப்ப இது? ஓகே, அப்ப present perfect tense வந்து இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, we have just drunk a coffee. நாங்க இப்பதான் ஒரு காஃபி குடிச்சோம். ஓகே, இப்ப அடுத்த யூஸை பார்ப்போம். personal experiences. ஓகே, personal experiences. இப்போ நீங்க பாருங்க, ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஜப்பான். இப்போ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது என்ன? எங்களோட டோட்டல் எங்களோட லைஃப் டைம்லே. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் தானே இது வரைக்கும் என் லைஃப் டைம்ல நடந்த விஷயங்கள். ஓகே, அப்ப நான் இது வரைக்கும் ஜப்பானுக்கு போனதே இல்லை. ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஜப்பான், நான் இது வரைக்கும் ஜப்பானுக்கு போனதே இல்லை. ஹாவ் யூ எவர் பீன் டு ஜப்பான், நீங்க எப்பயாவது ஜப்பானுக்கு போயிருக்கிறீங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் என்னத்து கேட்குறாங்க அந்த கொஸ்டின்ஸ், இல்லாட்டி அவங்க சொல்றது ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஜப்பான், நான் ஜப்பானுக்கு போனதே இல்லை. ஓகே, நான் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன்னு எப்படி சொல்றேன்? I have been to Japan. I have been to Japan twice. I have been to Japan twice. நான் என் வாழ்நாளிலே ஜப்பானுக்கு 2 தடவை போய்க்கிறேன். ஓகே, ஐ ஹாவ் நெவர் பீன் டு ஜப்பான், நான் ஜப்பானுக்கு போனதே இல்லை. ஹாவ் யூ எவர் பீன் டு ஜப்பான், நீங்க எப்பயாவது ஜப்பான் போய்க்கிறீங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தடையும் அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இருக்குது. எல்லா சென்டென்ஸும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இருக்குது. ஸோ லைஃப் டைமில் இது வரைக்கும் நீங்கள் ஜப்பான் போயிருக்கீங்களா? நான் ஜப்பானுக்கு போயிருக்கிறேன், நான் ஜப்பானுக்கு போனதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டையும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். Are you all clear with this one? ஸோ முதலாவது இப்பதான் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்றதுக்கும் இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, சார் பீனுக்கு மீனிங் என்ன சார்? பீன் சொன்னா போயிருக்கிறோம், சென்றிருக்கிறோம், விசிட் பண்ணிக்கிறோம் sir, அப்படின்ற கருத்து. Sir, excuse me. Yeah, ask. கேளுங்க. அவனோட வாய்ஸ் கிளியர் இல்லை, பிரேக் ஆகுது. சாரி, வாய்ஸ் கிளியர் இல்லாம உங்களோட கொஸ்டினை நீங்க செட்ல போட்டீங்களா டைப் பண்ணி? மேபி கவரேஜ் இஷ்யூ ஆகிக்குமோட. ஓகே, கொஞ்சம் செட்ல டைப் பண்ணி போடுங்க பார்க்குறேன், இல்லாட்டி என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் ஓகே, ஐ வில் சியா. ஓகே ஓகே, அப்போ எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டியும் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை யூஸ் பண்ணோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? No, sir. No, sir.
ஓகே, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இன்னும் பின்னால் வரும். ஓகே, பார்ப்போம். அடுத்தது வந்து ஆல்ரெடி நான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்ட ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னு கேட்ட இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ணாங்க. ஒரு எக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இதுவரைக்கும் அது கண்டினியூ ஆகுது, அது எஃபெக்ட் இன்னும் இருக்குது என்று சொன்னா அதைக்கும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்க, எக்ஸ்பிரஸ் actions that started in the past and continue to the present. பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆனது இது வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்குது. அப்படி நடந்து கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கும் நாங்க வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, இதுல ஐ ஹாவன்ட் ஈட்டன் சின்ஸ் yesterday morning. ஐ ஹாவன்ட் ஈட்டன் சின்ஸ் yesterday morning. நேத்து காலையில இருந்து நான் இன்னும் சாப்பிடல. ஸோ இது வரைக்கும் அவர் சாப்பிட இல்லை. ஐ ஹாவன்ட் ஈட்டன், அதை சாப்பிடவில்லைங்கிறது நேத்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இன்னமே அவர் சாப்பிடவில்லை. ஐ ஆம் ரியலி ஹங்க்ரி, இப்பவும் அவர் ஒன்றுமே சாப்பிடவில்லை. ஸோ ஒரு எக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது இது வரைக்கும் கண்டினியூ ஆயிடுச்சுன்னு சொன்னா அதுக்கும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவன்ட் ட்ரங்க் எனிதிங் ஃபார் 2 days. ஐ ஆம் டெரிப்லி thirsty. ஓகே, நான் 2 நாட்களாக எதுவுமே குடிக்கவில்லை. ஐ ஹாவன்ட் ட்ரங்க். Drunk என்ன? Drink the past participle. Drink, drank, drunk. I haven't drunk anything. நான் எதுவுமே குடிக்கவில்லை for 2 days. ஓகே, 2 நாட்கள் நான் எதுவுமே குடிக்கவில்லை. I am terribly thirsty. What do you mean by thirsty? தாகம். தாகமாய்க்கு. Terribly thirsty ண்டா கடுமையான தாகம். எனக்கு கடுமையான தாகமா இருக்குது. எஸ். ஓகே, அப்ப இப்ப பாருங்க 3 யூஸையும் பாருங்க. 3 யூஸ். அப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்? யாருக்கு சரி 3 யூஸையும் சொல்லலாமா? Recently completed actions. ஓகே, ரீசென்ட்லி கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், இப்பதான் நடந்து முடிஞ்ச விஷயம். ஓகே, செகண்ட் ஒன் எங்கட Personal personal experience. எங்கட பர்சனல் Personal. எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எங்கட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை செல்றதுக்காகவும் யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்துல எஃபெக்ட் இப்ப வரைக்கும் இருக்கு. எஃபெக்ட் இப்ப வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவன்ட் ஈட்டன் சின்ஸ் yesterday morning. நான் நேத்து காலையில இருந்து இது வரைக்கும் ஒன்றுமே சாப்பிட இல்லை. ஸோ நேத்து காலையில ஸ்டார்ட் பண்ண இன்னும் இது வரைக்கும் சாப்பிடாமவே இருக்கிறாரு. ஹூ இஸ் தட் சம்ஹரிரா? வெயிட் a minute, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணிட்டு வருவோமால. ஓகே, நவ் நோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அப்போ 3 யூஸையும் பார்த்தோம் நாங்கள். ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கண்டினியூ ஆனன்னு சொன்னால் அதையும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். ஓகே, இப்போ இன்னும் டீப்பாக வேலைப்படுத்துறாங்க. an action started in the past and still continues. பாருங்க, ஐ ஹாவ் ஒர்க் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் இயர். நான் போன வருடத்திலிருந்து இங்க தான் ஒர்க் பண்றேன். ஸ்டில் அவர் அதே இடத்துல தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. பாருங்க, ஷீ யா சொல்லுங்க. எப்படி? மீனிங் என்ன இது? எதுடா? சின்ஸ்ட். பிரின்ஸா? சின்ஸா? ஓகே ஓகே, வெயிட். சின்ஸ்னா இருந்து. ஐ ஹாவ் ஒர்க் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் இயர். போன வருடத்தில் இருந்து நான் இங்கே வேலை செய்கிறேன், வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று வரும். ஓகே, போன வருடத்தில் இருந்து. சின்ஸ் லாஸ்ட் இயர், போன வருடத்தில், சென்ற வருடத்தில் இருந்து. ஸோ சின்ஸ்ங்கிறது இருந்து என்ன மீனிங்? ஐ ஹவ் ஒர்க் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் இயர். சென்ற வருடத்தில் இருந்து நான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். ஸோ அப்போ அவர் அங்கே ஒர்க் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஒரு வருஷத்துக்கு முன்னாலே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸ்டில் அவர் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு. அதனால ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து பாருங்க, ஷி ஹாஸ் பிளேட் டென்னிஸ் ஃபார் 10 years. 10 வருடமாக அவள்
டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறார். ஒரு டென்னிஸ் பிளேயர் உண்டு. ஸோ 10 இயர்ஸாக டென்னிஸ் விளையாடி கொண்டு இருக்கிறா. ஸோ பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணது, இன்னும் அவ விளையாடி கொண்டு தான் இருக்கா. அவ இன்னும் ரிட்டையர் ஆகல, இன்னும் விளையாடி கொண்டு தான் இருக்கிறா. ஸோ action started in the past and still continue. ஓகே, இப்போ இதுல ரெண்டு வந்துச்சு. ஒரு இடத்துல பாருங்க சின்ஸ் வந்தது. ஓகேயா, ஒரு இடத்துல ஐ ஹேவ் ஒர்க் ஹியர் சின்ஸ் லாஸ்ட் இயர்னு வந்துச்சு. இன்னொரு இடத்துல ஷி ஹேஸ் பிளேட் டென்னிஸ் ஃபார் 10 இயர்ஸ். அப்ப இந்த சின்ஸ் 4 இது ரெண்டையும் பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சின்ஸ் 4 இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் பாருங்க. ஐ ஹேவ் ஸ்டடிட் ஹியர் சின்ஸ் 1999. ஓகே, செகண்ட் சென்டென்ஸ் I have studied here for 5 years. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இந்த எக்ஸாம்பிளை பார்த்து சொல்லுங்க பாப்போம். நான் கன்ஃபார்மா இயர் தெரிஞ்சதால சின்ஸ் போட்டிருக்கிறேன். ஓகே, கன்ஃபார்மா இயர் தெரிஞ்சதால நாங்க சின்ஸ் 1999 சொல்லி அந்த இயரை போட்டு சின்ஸ் போட்டிக்கிறோம். ஓகே, தென் 4 வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் தெரியாத ஒரு பீரியட், இவ்வளவு காலமாக சொல்ற அந்த பீரியட். ஓகே 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 ஓகே, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதா இருந்தா ஐ ஹவ் ஸ்டடிட் ஹியர் சின்ஸ். சின்ஸுக்கு பின்னால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். இப்போ 1999ங்கிறது என்ன? ஒரு டைம்ட ஒரு பாயிண்ட். ஓகே, 5 இயர்ஸ்ங்கிறது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் டைமுக்கு எண்டிங் டைமுக்கு ஒரு காலப்பகுதி. ஓகே, அதை நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா எக்ஸாம்பிளோட விளங்கப்படுத்துறேன் பாருங்க. நாங்க சின்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா சின்ஸுக்கு பின்னால a point in a time. ஓகே, ஒரு பாயிண்ட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ஸ் திஸ் மார்னிங், சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு டைம்ட பாயிண்ட்டை சொல்லுவோம். சின்ஸ் 2 years, சின்ஸ் 3 weeks அப்படி சொன்னா பில. ஏனண்டா 2 years 3 weeks எல்லாமே என்ன ஒரு பீரியட் ஆஃப் டைம். அது பாயிண்டா? ஒரு இல்ல. இல்ல. அப்ப பாயிண்ட் என்று சொல்றது இறந்த காலத்துல ஏதாவது ஒரு ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறது. இப்போ மார்னிங் சொன்னா அது ஒரு பாயிண்ட், அந்த இடத்துல இருந்து டைம் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் வீக், எஸ்டர்டே, அப்ப அதெல்லாம் ஒரு பாயிண்ட்டை குறிக்குது. அப்ப சின்ஸ் எப்பயுமே பாயிண்ட் இன் டைம், சின்ஸுக்கு பின்னால பாயிண்ட் ஆஃப் டைம் தான் வரும். 4 வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் பா. ஓகே, சின்ஸ் ஐ ஹேவ் ஒர்க்ட் ஹியர் சின்ஸ் 2021. I have worked here since 2021. அப்ப 2021ங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம். அடுத்து பாருங்க, I have lived in this village since 2020. நான் 2020 இருந்து இங்க தான் வசிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமை குறிக்கும். சின்ஸுக்கு பின்னால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். 4 எப்பயுமே 4 வந்துச்சுன்னு சொன்னா அங்கால a period of time வரும், ஒரு காலப்பகுதி வரும். சரியா? for 6 years, a week, a month, 2 hours, 10 hours, 5 days. ஓகே, இதே மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும். அப்போ 4க்கு பின்னால எப்பவுமே ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும். பாருங்க, they have been married for 1 year. அவர்கள் ஒரு வருடமாக திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஸோ தே ஹாவ் பீன் மேரிட் ஃபார் 1 year. அப்போ 4க்கு பின்னால் என்ன வருது? ஒரு டியூரேஷன் வருது. தே ஹேவ் டேட்டட் ஃபார் 3 years. அப்போ 3 yearsங்கிறது ஒரு டியூரேஷன், ஒரு காலப்பகுதி. அப்போ 4க்கு பின்னால ஒரு டியூரேஷனும் ஒரு பீரியட் ஆஃப் டைமும் சின்ஸுக்கு பின்னால ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமும் வரும். ஓகே, இது கிளியரா? இது கிளியரா அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? அகைன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லமா? ஓகே, பாருங்க, நம்ம எப்பயுமே என்ன ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மூணாவது யூஸ் என்ன? பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஓகே, பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ண விஷயம் இப்போ மிகிறது. ஆரம்ப ஐ ஹாவ் ஒர்க் ஹியர். ஓகே, நான் என்ன செய்யறேன்? ஒரு ஆஃபீஸை செல்றேன். ஐ ஹாவ் ஒர்க் ஹியர், ஒரு ஆஃபீஸை காட்டி ஐ ஹாவ் ஒர்க். ஓகே, நோ லிமிட் ஷாப் எடுப்போம்.
ஐ ஹாவ் ஒர்க் இன் நோ லிமிட். நான் நோ லிமிட்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன பாஸ்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நோ லிமிட்ல தான் நான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம இந்த டைம் பீரியடை செல்ல போறோம். டைம் பீரியடை செல்றதுக்கு நம்ம ரெண்டு வகையா செல்லலாம். ஐ ஹாவ் ஐ ஹாவ் ஒர்க் இன் நோ லிமிட் சின்ஸ் என்று செல்லலாம். அல்லது ஐ ஹாவ் ஒர்க் இன் நோ லிமிட் ஃபோ. ரெண்டு மாதிரியும் செல்லலாம். ஓகே, சின்ஸ் என்று சொன்னா அங்கால குறிப்பிட்ட ஒரு காலத்தை செல்லும். share ஆகல சார். Screen share What? sir. இப்போ கிளியரா? Yes, Yes, sir. sir. ஓகே sir. ஓகே 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 சாரியா. ஓகே, அப்போ இதில் பாருங்க, ஐ ஹாவ் ஒர்க் இன் நோ லிமிட். நான் நோ லிமிட்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நோ லிமிட்ல ஒர்க் பண்ணிக்கிறேனுங்கிறது பாஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணது. இது வரைக்கும் நான் நோ லிமிட்ல தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ அந்த உங்களுக்கு அந்த சினாரியோ விளங்கிச்சு தானே? என்ன விஷயம் விளங்கிச்சு தானே? நோ லிமிட்ல நான் பாஸ்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணது, இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணி கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ட மூணாவது யூஸ். பாஸ்ட்ல தொடங்கின ஒரு ஆக்ஷன் இது வரைக்கும் கண்டினியூ ஆகுது. ஓகே, நோ லிமிட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பின்னால நம்ம சின்ஸை யூஸ் பண்ணி செல்லவும் மேலும் ஃபோவை யூஸ் பண்ணி செல்லவும் மேலும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சின்ஸுக்கு பின்னால எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட டைம் பாயிண்ட் ஒன்று தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2021ங்கிறது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு இயர். ஓகே, அப்படி இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் அல்லது குறிப்பிட்ட ஒரு மாதம் அப்படிதான் வரும். ஓகே, ஆனா ஃபோக்கு பின்னால ஒரு டைம் டியூரேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேவ் ஒர்க் இன் நோ லிமிட் ஃபோ. இப்போ 2021லேருந்து இது வரைக்கும் எத்தனை வருஷம்? 21, 22, 23, 24, 3 இயர்ஸ். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் விளங்கிச்சா? நாம சின்ஸ் போட்டோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தை தான் சொல்லுவோம். சின்ஸ் 2021. இப்போ நம்ம சின்ஸ் 3 இயர்ஸ்ன்னு போட்டோம்னு சொன்னா இது பிழை. சின்ஸ் 3 இயர்ஸ் என்று சொன்னோம்டா இது பிழை. ஏன்? சின்ஸுக்கு பின்னால குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று தான், ஒரு டைம் பாயிண்ட் தான் வரணும். ஓகே, சின்ஸ் 2021. ஓகே, அல்லது சின்ஸ் ஜனவரி. ஓகே, அல்லது சின்ஸ் மண்டே. இப்படி ஏதாச்சும் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட். ஓகே, ஒரு பெரிய கால அளவு அந்த பகுதி வர அது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் வரும். அதே மாதிரி ஃபோக்கு பின்னால இங்க சின்ஸ் இங்க ஃபோ. இந்த ஃபோக்கு பின்னால 3 இயர்ஸ் வரும். நோ லிமிட் ஃபோர் 3 இயர்ஸ். 3 வருடங்களாக நான் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். ஃபோ 2020 என்று சொன்ன பில. ஸோ ஃபோக்கு பின்னால எப்பயுமே ஒரு கால அளவு வரும். 3 months அல்லது நீங்க வந்து 2 years. ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னா 10 days இப்படி சொல்லுவீங்க. அப்ப இப்போ உங்களுக்கு இந்த டியூரேஷனும் பாயிண்ட் ஆஃப் டைமும் விளங்கிச்சா? Yes, sir. ஓகே, அப்ப Yes, sir. சின்ஸ்ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னால எப்பயுமே பாயிண்ட் ஆஃப் டைம் தான் வரும். ஒரு காலத்துல பாயிண்ட் தான் வரும். ஓகே, ஃபோ வந்துச்சுன்னு சொன்னா ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம் வரும். ஓகே, அதான் சார் நாங்கள் சின்ஸ் சொன்னா ஒரு பாயிண்ட் இன் அ டைம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ஸ் திஸ் மார்னிங், சின்ஸ் லாஸ்ட் வீக், சின்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் தான் வரும். ஆனா இதே இது ஃபோன்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம். ஃபார் 6 years, ஃபார் அ வீக், ஃபார் அ மந்த், ஃபார் 2 hours. இப்போ ஸ்க்ரீன் விளங்கு தானேனா? Yes, sir. ஓகே, அப்ப சின்ஸுக்கும் ஃபோக்கும் டிஃப்ரெண்ட் விளங்கிச்சா? Yes, sir. Yes, sir. ஓகே, தென் கிளியர். ஓகே, எவர் நெவர் பார்க்கறதுக்கு டைம் நாட் இனஃப். கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ப்ராக்டிஸ். கொஞ்சம் கொஷின்ஸ் பார்ப்போம். இதுக்குரிய ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். லெட்ஸ் ப்ராக்டிஸ். ஐ ஹாவ்
eaten some. I have eaten some muffins. ஓகே மஃபின்ஸ்னு சொல்றது நாங்க இப்போ எங்களோட ஊரில் ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி எல்லாம் மீக்குமே அதே மாதிரி அங்கே ஃபாரின்லேயே மஃபின்ஸ் ஓகே ஸோ ஐ ஹேவ் ஈட்டின் ஏட் வருமா ஏட் வந்து பாஸ்ட் டென்ஸ் வராது அப்போ ஹேவ் வந்து எப்பயுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட்டின்னு தான் வரும் ஓகே அடுத்து பாருங்க தே ஹேவ் they have drunk the juice. They have drunk the juice. So drank ங்கிறது past tense. Past participle drunk. Okay. Mr. Johns has Read. first one or second one? First one. Read நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் read read read. Okay, spelling ஒரே மாதிரி தான் இருக்கும், pronunciation different ஆகும். Okay, then we have go, went, gone. So we have gone to the circus. Do you know circus? Okay. Okay. He has slept under the tree. Sleep, slept, slept. ரெண்டுமே slept தான். So he has slept. Past participle also. Slept under the tree. slept என்ன? Slept under sleep the past tense. தூங்கினான். Sleep, slept. தூங்கிய sleep the past tense. Don't shout with words. Okay, now this is a question for you to write. Okay, இப்போ நீங்க என்ன செய்யணும்டா இதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கிற செட் ஆஃப் வேர்ட்ஸை பாருங்க. ஸ்னூபி கிளைம் ஆன் டு ஹிஸ் ஹவுஸ். ஸ்னூபிங்கிற ஒரு ஆள்கிட்ட நேம். ஸ்னூபிங்கிறது ஒரு ஆள்கிட்ட நேம். எப்படி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. கேட்கல. ஜூம் அவுட் பண்ணுங்க. ஜூம் அவுட் பண்ணவா? ஆ. வெயிட் ஓவர் பெருசாய்க்கா? ஆமாம் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் சொல்லுங்க. Okay, write down the sentences. Use present perfect. Okay, the present perfect. Snoopy climbed onto his house. இதை நீங்க என்ன செய்யணும்? present perfect tense யூஸ் பண்ணி செய்யணும். ஓகே, அப்ப ஸ்னூபின்னா என்ன? ஒரு ஆள் தானே. அப்போ ஒரு ஆளுக்கு has வருமா have வருமா? அப்ப ஸ்னூபி has climbed the past participle என்ன? climbed. அப்ப ஸ்னூபி has climbed onto his house. இதே போல பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் 4 இருக்குது. இது 4க்குரிய ஆன்சரையும் டைப் பண்ணி chat பாக்ஸ்ல போடணும் பார்ப்போம். சரி, அனுப்புறீங்களான்னு பார்ப்போம்.
Yeah, I'm looking at your answers. சிலதுல வந்து I have found and வருமா, not finded. I have finded the pillar. Past participle found. கண்ணை வெடிக்க தானே பொத்திட்டு போக சொல்லிட்டு முடியும் Susan has read. Mr. and Mrs. Baker have. Okay, இதுல ஒரு wrong இருக்கா? Mr. and Mrs. Baker have accident and அந்த இது wrong. I have found some money in the street. Correct. I have found some money in the street. Susan has read. You have found some money. Okay, நிறைய பேர்ட fourth one wrong. Mr. and Mrs. Baker. என்ன வரணும் Have உங்களுக்கு? had an accident. Yeah. Okay, நான் அதை explain பண்றேன் பாருங்க. எல்லாரும் பாருங்க இங்க. Mr. and ஓகே இப்படி தானே இருக்குது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேக்கர் ரெண்டு பேர். நாங்கள் எப்படி அலி அண்ட் அப்துல்லா சொன்னமோ அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேக்கர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ரெண்டு பேர் இருந்தா ஹேவ் போடுவோமா ஹேஸ் போடுவோமா? Have. ஹேவ். ரெண்டு பேர் Have. இருந்தா ஹேவ். ஸ்கிரீன் விளங்குது தானே? Oh, sir. எஸ் சார் ஹேவ். ஓகே, ஹேவ்க்கு எங்க பாருங்க, அலி அண்ட் அப்துல்லா ஹேவ். அதே மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேக்கர் ஹேவ். அதுக்கு பின்னால நாங்க கிளீன்ட் அண்ட் வேர்பை கொண்டு வந்திக்கிறோம் தானே. கிளீன்ட் என்ன செஞ்சுக்கிறோம்? வேர்பை கொண்டு வந்திக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வேர்ப் என்ன? accident and ஹேவ். accident ஆக்சிடென்ட் வந்து வேர்ப் இல்ல, ஹேவ் தான் வேர்ப். இங்க எல்லாம் பாருங்க ஃபைண்ட். இங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்க ப்ளே, அதுதான் வேர்ப். இதுல ரீட், தேர்ட் ஒன்ல ஃபைண்ட், அதே மாதிரி ஃபோர்த் ஒன்ல ஹேவ். ஓகே, ஹேவ் தான் வேர்ப். அப்ப ஹேவ் தான் வேர்ப்னு சொன்னா ஹேவ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? Had. Had. Have the past participle had. So Mr. and Mrs. Baker had an accident. Okay, this is the correct answer. நிறைய பேர் Mr. and Mrs. Baker have an accident. நடுவில் இந்த had போடல. இந்த had நிறைய பேர் போடல. Verb missing. Okay, have had an accident. Okay, clear? Yes, sir. Okay. sir And there is okay, doubt and என்ன கேளுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் மீக்குது. இன்னும் 5 6 7 8 9 10. ஓகே, இன்னும் இவ்வளவு மீக்குது. இதை நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா யூ டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் திஸ் ஒன் and write the answers and send me privately. I will correct because the time is almost 8:20 and we have to finish the class. Sir, Okay. note போடுவீங்க தானே? நான் போடுறேன், குரூப்ல போடுறேன்னா. Okay, sir. ஓகே, இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் உண்டு. ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட்லேயே சொன்னேன், இங்கிலீஷ்ல வந்து டென்சஸ் கொஞ்சம் நல்லாவே குழப்பம். டு யூ ஆல் அக்ரி? Yes, sir. இங்கிலீஷ்ல டென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குழப்பம் தான். ஓகே, அது கொஞ்சம் நம்ம கிளியரா படிச்சோம்டா. ஓகே, அப்ப அதுல மெயினா குழப்பம் வரக்கூடிய இடம் தான் இந்த சிம்பிள் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஏன்னு சொன்னா ரெண்டுமே வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தானே சொல்ல போகுது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். இப்ப ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி பார்த்தோம்?
ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு பாஸ்ட்ல, ஆனா அதை எந்த டைம்னு குறிப்பிடல. அல்லது இப்பதான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிச்சு, அதுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும். அல்லது ஆல்ரெடி நடக்க ஸ்டார்ட் ஆகி பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அப்ப எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸோட ரிலேட்டட் ஆனது தான் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸும். ஸோ இதால் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரையிலும் சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் மத்தியில் எந்த இடத்துல சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓ லெவல் எக்ஸாம், ஏ லெவல் எக்ஸாம்ல, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல சில கொஷின்ஸ் தருவாங்க. அந்த கொஷின்ல என்ன செய்யணும், வேர்ப்ட ஃபார்மை போட்டு ஃபில் பண்ணணும். அப்ப அந்த வேர்ப்ட ஃபார்மை போடக்குள்ள எல்லாருக்கும் வரும் இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ். ஐ பிளேய்டு போடுறா, ஐ ஹாவ் பிளேய்டு போடுறா, ஐ ஆம் பிளேயிங்னு போடுறா. இது மாதிரி டவுட்ஸ் மேபி எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு டவுட் வரக்கூடிய இடம் தான் சிம்பிள் பாஸ்டா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா யூஸ் பண்றேன். ஸோ அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி டிசைன் பண்ணிக்குது. இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கிளாஸ்ல செய்வோம். ஓகே, ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ blank a great film yesterday. ஐ டேஷ் a great film yesterday. இந்த இடத்துல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வருமா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வருமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Past tense. Past tense. எப்படி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிச்சீங்க? எஸ்டர்டேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். யா, வெரி குட் வெரி குட். ஓகே, எஸ்டர்டே என்று சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல அந்த டைமை மென்ஷன் பண்ணிக்காங்க. அப்ப டைமை மென்ஷன் பண்ணா அது எப்பயுமே நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஏனெண்டா ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல டைம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன வரும்? ஐ. So, வெரி குட். ஐ saw a great film yesterday. ஓகே, இப்ப செகண்ட் ஒன்ன சொல்லுங்க பாப்போம். present You perfect. ever buy a new car? Have you ever bought Have you a ever new car? எப்படி வரும்? Have you ever bought? ever bought எப்பவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எவர், நெவர், ஓகே, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா எவர், நெவர், எட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா எப்பயுமே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா எவர், நெவர் எல்லாம் எதோட ரிலேட்டட் ஆனது? எக்ஸ்பீரியன்ஸோட. எவர்ண்டா இது வரைக்கும், ஒருபோதும். எவர், நெவர் அண்டா இது வரைக்கும் என்ற கருத்து. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்பயுமே அது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் குறிக்கும். ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இப்ப நம்ம கொஸ்டனா கேட்க போறோம். ஏன்னா இப்ப இதை பாருங்க, கொஸ்டின் தானே, கடைசியில கொஸ்டின் மார்க் கேக்குது. அப்ப கொஸ்டின் மார்க் இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு எதுல ஸ்டார்ட் எவர் ஆகும்? நெவர் அது ரெண்டும் சேம் மீனிங் தானா? எப்படி? எவர் நெவர் அது ரெண்டும் சேம் இல்ல மீனிங் இல்ல, தானா? சேம் மீனிங் இல்ல, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங். அப்படின்டா ஓகே, உங்களுக்கு நீ கேட்டதால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறேன். ஓகே, இந்த ஸ்கிரீன் விளங்குதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, எவர், நெவர் ரெண்டுமே வந்து ஓகே பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது இது வரைக்கும், இது வரைக்குமே எங்களோட லைஃப்ல, எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி பேச போகுது. அதுல நாங்க ஏதாவது கொஷன் கேட்கறதாக இருந்தா எவர் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேவ் யூ எவர் விசிட்டட் பெர்லின்? பெர்லின்ங்கிறது ஒரு பிளேஸ். அப்ப நீங்க பெர்லினுக்கு எப்பயாவது போயிருக்கிறீங்களா? ஓகே பாருங்க, ஹேவ் யூ எவர் பீன் டு இங்கிலாந்து? ஹேஸ் ஷி எவர் met the prime minister? அப்ப இந்த எவர் எந்த இடத்துல யூஸ் ஆகுது? கேள்விக்கு கொஷன் கேட்கறதுக்கு யூஸ் ஆகுது. நெவர் எப்ப யூஸ் ஆகும்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்தை செய்ததில், ஐ ஹாவ் நெவர் விசிட்டட் பெர்லின், நான் செய்யலன்னு சொல்லுது. ஐ ஹாவ் நெவர் விசிட்டட் பெர்லின். ஸோ நெவர்ன்னு சொல்றது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலங்கிறதுக்கு யூஸ் பண்றது. அதுல நம்ம நல்லா கேர்ஃபுல் ஆயிக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஒரு விஷயத்தை செய்யலன்னு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஹேவுக்கு பின்னால நாட் போடுவோம் தானே? ஹேவுக்கு பின்னால் நாட் போடுவோம். ஆனா நெவர் சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவா மாறியாச்சு. அப்ப ஹேவ் நாட் நெவர் சொல்ல தேவையில்லை. விளங்குதா அது?
ஓகே யூ மஸ்ட் never நாட் என்றாலே யூஸ் இல்லைங்கிற நெவர் அர்த்தம் தான். என்றாலே இல்லைன்னு அர்த்தம் தான். அதனால ஹேவ் நாட் நெவர் இப்போ நம்ம நெகட்டிவா மாத்த போறோம்ங்கிறதுக்காக வேண்டி ஹேவ் நாட் நெவர்னு நாட் போட தேவையில்லை. ஏன்டா நெவர் கொண்டு வந்து போட்டாலே அது நெகட்டிவாக மாறிடும். Sir, ஓகே யா have not வர எந்த இடத்துலயும் never பாவிக்கலாமா sir? இல்ல இல்ல ஒன்று ஐ ஹாவ் நெவர் அல்லது ஐ ஹாவ் நாட் ரெண்டையும் சேர்த்து பாவிக்கிறது இல்ல. சார் ரெக்கார்டிங் தருவீங்களா சார்? ஓ ரெக்கார்டிங் அனுப்புறேன்னா ஓகே தென் எவர் நெவர். ம் சார் ஓகே அப்ப குரூப் என்ன எதுவும் இருக்குதா சார்? ஓ குரூப்ல தானே நாங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணோம். நீங்க எப்படி ஜாயின் ஆனீங்க? ஓகே ஃபைனல் ஐ வில் கிவ் மை நம்பர். எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஐ வில் கிவ் த குரூப் லிங்கா. ஓகே அப்போ இதில் பாருங்க அ நியூ கார். இதைத்தான் நம்ம கொஷனாக கேட்க போகிறோம். என்ன கேட்கணும்? எவர் பை இது வரைக்கும் நீங்கள் ஒரு நியூ கார் வாங்கிக்கிறீங்களா? ஸோ எவர் அண்டு சொல்றது கொஷனுக்கு வர்றது. ஸோ எவர்ண்டு வந்தாலே நீங்கள் டக்குண்டு உங்களுக்கு மைண்டில் வந்துடணும் இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் கேட்க போகிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் கொஷன் நம்ம எப்படி அமைப்போம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன போடணும்? have has ஹேவ் அல்லது ஹேஸ் போடுவோம். அப்ப இந்த இடத்துல வந்துக்கிறது யூக்கு ஹேவ் வருமா ஹேஸ் வருமா? have ஹேவ். அப்ப ஸ்டார்ட் பண்ணும். ஹேவ் யூ எவர் bought a new car. பை த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட் பை போட். அப்ப போட் அ நியூ கார். ஹேவ் யூ எவர் போட் அ நியூ கார்? ஓகே தேர்ட் ஒன் சூன்னு சொல்றது ஒருத்தட நேம். ஓகே சூ Had the flu last blank winter. the flu last winter. ஓகே இப்ப இந்த இடத்துல present perfect past tense ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? Last winterங்கிறது Last mention பண்ணு. யா வெரி குட் வெரி குட். இப்ப லாஸ்ட் வின்டர் இருக்குது தானே. லாஸ்ட் வின்டர்ங்கிறது என்ன? ஒரு இறந்த காலத்தை குறிக்குது தானே. அப்ப காலத்தை குறிச்சு ஏதாவது வந்துச்சுன்னா எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த், 2 weeks ago இதே மாதிரி ஏதாச்சும் காலத்தை குறிச்சு வந்துச்சுன்னு சொன்னா நாங்க டக்குன்னு டிசைட் பண்ணிடணும் அது வந்து சிம்பிள் பாஸ்ட் Simple past. டென்ஸ். ஸோ அப்ப ஹேவ் த பாஸ்ட் டென்ஸ் என்ன? Had had. அப்ப சூ had the flu last winter. ஃப்ளூ என்று சொல்லக்கூடியது ஒரு வைரஸ் டிசீஸ். ஓகேயா ஃப்ளூ என்று சொல்றது ஒரு வைரஸ் டிசீஸ், காய்ச்சல் தடுமல் மாதிரி ஃப்ளூ. ஓகே fourth one a few days ago we blank to his uncle. we drove they என்ன வரும்? drove sorry a few days ago we drove to his son. past tense past participle Past sorry present perfect past past and a few days A few ago days a ago. few days ago ன்னு சொல்றது ஒரு past time குறிக்குது. so past tense a few days ago we drove to his uncle. okay they blank chess Wednesday afternoon. they played chess. They played வெரி குட். அப்ப வெனிஸ்டே ஆஃப்டர்நூன் சொல்றது ஒரு காலத்தை குறிச்சு வந்திக்குது பாஸ்ட் டென்ஸ்ல. ஸோ காலத்தை குறிச்சு வந்தா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே பிளேட் ஜஸ்ட் வெனிஸ்டே ஆஃப்டர்நூன். ஓகே சிக்ஸ்த் ஒன் ஐ blank the bus to get there already take. I have already taken the bus to get there. ஓகே அதர்ஸ் என்ன ஆன்சர் வரும் நமக்கு? I have already taken. No. ஓகே ரோஷன் எப்படி கண்டுபிடிச்சீங்க அந்த இடத்துல ஹேவ் தான் வரும்ண்டு? Time mention பண்ணப்படாது. இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்ணப்பட இல்லை. ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் த பஸ் டு கெட் தேர். அப்ப டேக் அது பாஸ்ட் டென்ஸ், டுக் அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன். ஐ ஹாவ் ஆல்ரெடி டேக்கன் த பஸ் டு கெட் தேர். ஓகே லாஸ்ட் வீக் மை ரெபிட் Ran away. லாஸ்ட் வீக்னு சொன்னாலே அங்க பாஸ்ட் டென்ஸ் மென்ஷன் பண்ண பட்டிக்கு ஒரு டைம் மென்ஷன் பண்ண பட்டிக்கு இது லாஸ்ட் வீக். ஸோ மை ரெபிட் ran away. Okay, then I think almost 8:30 we'll continue the next class. Since focus exercise or else நான் இந்த குரூப்ல போட்டேன், you can send me the answers.
ஓகே, இது வரைக்கும் படிச்சதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஓகே, இதுல நான் நினைக்கிறேன் verb list ஒன்னு எங்களுக்கு மேக் பண்ணி அனுப்பலுமா? யா, நான் அனுப்புறேன்னா ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப் லிஸ்ட் ஒன்று அனுப்புகிறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கு படித்ததையும் நான் ஷேர் பண்ணுறேன், எக்ஸசைஸையும் போட்டுறேன் நான். ஓகே, ஒன் மோர் திங், மேபி டுடே கிளாஸில் வந்து எக்ஸ்ட்ரா வளமையாக இதில் கோர்ஸ் ஃபாலோ பண்ணாத எக்ஸ்ட்ரா ஆட்களும் வந்துருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கும் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணணுமா இருந்தேன்னு சொன்னால் ப்ரைவேட்லி கண்டெக்ட் மீயா, சென்ட் மெசேஜ் டு மை வாட்ஸ்அப். ஓகே, இஸ் தேர் எனி டவுட்? ஓகே, ரெக்கார்டிங் வேணும்னாலும் ப்ரைவேட்டாக கேளுங்க, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் கேட்கலும். ஓகே தென், all the best. Thank you very much for your cooperation. Yeah. Thank you, sir. Okay then. Good night. Bye. Good night, sir.